நிறைவா ஒரு கேள்வி, ஓபிஎஸ் தாவேக்கா கூட போவாரா போக மாட்டாரா? பிஜேபி எதிர்த்துட்டீங்க, நீங்க திமுக இல்லன்ட்டீங்க, இருப்பது ஒரே தான் தாவேக்கா தான் இருக்குது சார். போறீங்களா இல்லையா? அதுக்கு நான் ஒரு விளக்கமான இதை கொடுக்குறேன் சார். இதுக்காக இல்ல சார், விளக்கமா சொல்லிருங்க. இல்ல விளக்கமா சொல்லிடுறேன், இறுதி கருத்தாச்சு சொல்றேன். நான் சொல்றேன் வச்சிருக்கேங்க, நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் இடையூறு இல்லைன்னா சுருக்கமா கிளியரா சொல்லிடுறேன் சார். நாங்க வந்து தொண்டர்கள்ட்ட உரிமை மீட்பு கழகத்தில் அன்னைக்கு நாங்கள் கொடுத்தாச்சு. டி வேணுமா டி வேணுமான்னு கேட்டார். 3 முறை முதல்வராக இருந்தவர், ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி முழுக்க தெரிஞ்ச முகம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அரசியல்ல ஒரு சீனியரிட்டி நல்லா புரிஞ்சுருங்க. அவர் வந்து அந்த டி டீன்னு வைக்கிறார். அப்போ பெரும்பான்மையானவர்கள் டீன்னு சொல்லிட்டாங்க. தாவேக்கா தான் போகணுங்கிறத தொண்டர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் கொடுத்துட்டாங்க. இது யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? தாவேக்கா தலைவர் வரைக்கும் போயிருக்கும். தமிழ்நாடு இல்ல, இந்தியாவுக்குள்ள தெரிஞ்சவருக்கு குறுக்கீடு பண்ணிட்டே இருந்தா நான் என்ன சார் சொல்ல முடியும்? தாவேக்கா தலைவருக்கு காது வரைக்கும் போயிருக்கும், போகாம இருக்காது. தாவேக்கா தலைவரை சார்ந்தவங்களுக்கும் போயிருக்கும். இப்போ அந்த பக்கத்துல திமுக போகணும்னு சொன்னவங்க போயிட்டாங்க. இன்னும் திமுக பக்கம் போகணும்னு சொல்ல 1-2 டிக்கெட் இருக்கு, அதுவும் போயிருவாங்க. எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ் எம்பிக்கள் இருந்தா அவங்களும் போயிருவாங்க. அண்ணா அனுப்பிச்சிருவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிச்சம் தொண்டர்கள் மட்டும் தானே நாங்க வச்சுக்கிறோம். தொண்டர்கள் தானே உரிமை மீட்பு. அந்த தொண்டர்கள் நாங்க தயாரா இருக்கோம். 234 தொகுதியிலையும் கட்டமைப்போட இருக்கிறவர் அண்ணன் ஓபிஎஸ். இப்போ இதை யார் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அண்ணன் ஓபிஎஸ் பயன்படுத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க. தாவேகா தலைவர் விஜய் பயன்படுத்தணும். இந்த தருணத்தை அவர் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு 3 முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நம்பிக்கை உரியவர், அவர் மக்களால் இன்னைக்கு ஒரு அமைதி பேரறிஞர் உட்கார்ந்துட்டு இருக்கிற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட பேச்சுவார்த்தைக்கு அவர் அனுப்பணும். அவர் எங்க இருக்கிறாரோ அவரை சந்திக்கணும். ஏன்னா 98 புரட்சி தலைவி அம்மா ஐயா ராமதாஸ் தேடி போனாங்க, வைகோவை தேடி போனாங்க. அதே மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து இத்தனை கேள்விக்கும் விஜய் வந்து நான் விஜய்க்கு தாவேகா தலைவர் விஜய்க்கு நான் நேரடியாவே அறிவிப்பு விடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க அண்ணன் செங்கோட்டையன் இருக்கிறாரு, அவர் பேசுவாரு சொல்லி அவர் விஜய் நினைச்சாருன்னா அது தவறான கண்ணோட்டம். ஏன்னு கேட்டா, எங்களுக்கு அண்ணன் செங்கோட்டையனை பல ஆண்டுகளாக தெரியும். 40 ஆண்டு காலத்துக்கு மேல நாங்க அண்ணன் செங்கோட்டையனை பார்த்திருக்கோம். அண்ணன் நம்ம பேசிடுவோம்னே, சொல்லிடுவோம்னே, செய்வோம்னே சொல்லுவாரு. ஆனா புரட்சி தலைவி அம்மா கிட்ட போனா அப்படியே கையை கட்டி நின்றுவாரு, பேச மாட்டாரு. அதனால பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட தொண்டை நாங்க சொல்றோம் அண்ணன் கிட்ட, அண்ணன் நீங்க அண்ணன் செங்கோட்டையனை நம்பி மட்டும் விஜய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தாதீங்க. நீங்க பேச முடிஞ்சா பேசுங்க, இல்ல நாங்க பேசுறோம், எங்கள்ட்ட ஒரு குழுவை போடுங்க, நாங்க பேசுறோம். ஆனா செங்கோட்டையனை நான் பேசிடுறேன், அவர் விஜய் அவர்கிட்ட நான் பேசிடுறேன் சொல்லுவாரு. அங்க போய் வேற 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட ஆளுகள்கிட்ட பேசி நம்மளை இன்னும் நடுத்தூரில் கொண்டு வந்து விட்டுறக்கூடாது, மக்கள் சிரிப்பாங்கிறத நாங்க சொன்னதுனால அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சிருங்க, இதான் உண்மை. இன்னைக்கு விஜய் கிட்ட போல ஓபிஎஸ் இதை பண்ணலடா, இந்த சத்திய தொலைக்காட்சியில உண்மையை உடைச்சு சொல்றேன். இதுக்கு தாவேகா தலைவர் ஒரு குழுவை போடட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போடுவாங்க. முதல்ல எந்தெந்த தொகுதி வேணும்னு பேசட்டும், முடிவெடுக்கட்டும். இல்ல நாங்க தான் வந்து தனிமையில நிக்க போறோம்னு அவரு தாவேகா விஜய் அவரு அறிவிச்சாருன்னா தாராளமா அறிவிச்சுக்கிட்டோம். நாங்க எங்களுடைய வேலைகளுக்கு அடுத்த கட்ட நபர்களுக்கும் நாங்க போக தயாரா இருப்போம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஏன்னா செங்கோட்டையனா அவர் நம்பலாம், நாம வேண்டாம் சொல்லலாம், ஆனா நாங்க நம்ப முடியாது, தொண்டர்கள் நம்ப முடியாது. ஏன்னா ஐயா தேவர் சமாதிக்கு வந்தாரு, அண்ணன் கார்ல ஏரியா வந்தாரு, சின்னமாவை பார்த்தாரு, திரும்பி போய் நடிகர் விஜய் அவர்களை போய் சேரும்போது யார்கிட்டயா சொன்னாரா? சொல்லாம ஓடி போயிட்டாரு. திரும்பி போன் எடுத்தாரா? எடுக்கல. இது எங்களுக்கு அந்த தாக்கம் உண்டுங்கிறத நான் வெளிப்படையா இந்த தொலைக்காட்சி மூலமா நான் சொல்றேன். நாங்க வந்து அவரோட நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம் 10 ஆண்டு காலம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோட பயணிச்சிருக்கோம். நாங்க கூவத்தூர்ல இருந்து வந்த ஆட்கள் கிடையாது, பசுமை இல்லத்துல இருந்தே பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இதை நாங்க என்ன போல எத்தனையோ தொண்டை இன்னைக்கு தமிழ்நாட்டில் காத்துட்டு இருக்கான். அவரு தாவேகா தலைவர் மேல தப்பா இல்ல அண்ணன் மேல தப்பான்னு. ஆனா உண்மை வந்து இதுதான் உண்மை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எப்பவும் தயாரா இருக்காரு. ஆனா அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, 75 வயசு மரியாதை. அவர் உங்களை தேடி வரணும்னு நீங்க ஆதங்கப்படாதீங்க. பேசுங்க, உங்களுக்கு பேச தயக்கம் இருக்குன்னா நீங்க ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போடுங்க, அண்ணன் போடுவாரு, பேசுங்க. 234 தொகுதியில நம்ம பேசிக்கலாம்ங்கிறது எங்களுடைய கணிப்பு. தாவேகா பக்கம் போறதுக்கு தான் எல்லா அதிமுக தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க, இன்க்ளூடிங் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கிற எக்ஸ் எம்எல்ஏ எக்ஸ். அப்பதான் உங்களை நம்பி வருவாங்க. வெறும் அண்ணன் செங்கோட்டையனை நம்பி எந்த எக்ஸ் எம்எல்ஏ வரமாட்டாங்க. ஓகே சார்.
ஏன்னா அதான் செங்கோட்டையன் சொல்லிட்டேன், அவர் என்னதான் சொன்னாலும் அங்க போனோன்னா அவர் அந்த விஷயத்தை அவர் சொல்ல மாட்டாரு. ஓகே, அந்த விஷயத்தை அவரோட விஜய் காதுக்கு கொண்டு போய் கொடுக்க மாட்டாரு. அது நாங்க புரட்சித் தலைவர் அண்ணா காலத்திலே நாங்க பார்த்து சொல்லி நீங்க இந்த மாதிரி ஓபிஎஸ் இன் முடிவு அது தாவேகா தலைவர் விஜய் கையில் தான் இருக்கிறது, நேரடியாக அந்த பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று 1998 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா டாக்டர் ராமதாஸின் இல்லத்திற்கு மற்ற தலைவர்களின் இல்லத்திற்கு சென்று அந்த கூட்டணி அமைத்தது போல அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் எடுத்திருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது அரசியலில் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.